இன்றைய நிகழ்வு வந்து ரொம்பவே மனதிற்கு ஒரு நெகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு. என்னன்னா, எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த தலைவர் தளபதியாலும் அந்த மக்களும் அந்த இறைவனாலும் இந்த வாய்ப்பு எம்எல்ஏன்றது கிடைச்சிருக்கு. அதன் மூலமா கிடைச்ச 2 மாச சம்பளத்துல வந்து இன்னைக்கு வந்து ஒரு 18 குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு கல்வி உதவித்தொகை அவங்களோட கல்விக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு 2,06,200 ரூபாய் கொடுத்துருக்கோம். ஸோ அது ரொம்பவே ஒரு மகிழ்வான நிகழ்வு. அலுவலகத்துக்கு நிறைய கோரிக்கைகள் வந்தது. ஸோ அதை பேக்ரவுண்ட் செக் பண்ணிட்டு உண்மையிலே யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம். அது அந்த டைமிங்ல ஒரு 1 லேக்ன்றது பத்தல. ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணி 2 லேக் சேரட்டும்னு வெயிட் பண்ணி அதோட ஒரு 6,200 ரூபாய் அடிஷனலா நம்ம போட்டு தான் இப்ப நம்ம கொடுக்குறோம். ஸோ இது ஒரு ரொம்ப நெகிழ்வான நிகழ்வு. இல்ல நம்ம எப்பயுமே சொந்த பணத்துல தானே இது வரைக்கும் தலைவர் பேரெல்லாம் செஞ்சிருக்கோம். எங்களை தளபதி வந்து வளர்த்ததே அப்படிதான். ஸோ தன்னுக்கு வர்ற ஊதியத்திலிருந்து ஒரு பகுதியை குடும்பத்தை பார்த்துட்டு மக்களுக்கு சேவை செய்யணும்ன்றதான் சொல்லியிருந்தாரு. நம்ம ஆல்ரெடி நான் ஒரு பிரைவேட் கன்சர்ன்ல ஒர்க் பண்ணிருக்கேன். 2 லேக் சேலரி. ஸோ சம்பளத்துல இருந்து தான் நம்ம ஆல்ரெடி செலவு பண்ணோம். இது மக்கள் நம்மளுக்கு கொடுத்த சம்பளம். ஸோ தலைவர் தளபதியால கிடைச்ச ஒரு வாய்ப்பு. அதை கொடுக்குறப்ப இன்னும் சந்தோஷமா தான் இருக்கு. நம்மளுக்கு இது புதுசு கிடையாதுல. ஏன்னா அரசு பணத்தை எடுத்துக்கொள்ற அரசியல்வாதிகள் கிடையாது. நம்ம அரசுக்கு திருப்பி கொடுக்கிற மக்களுக்கு திருப்பி கொடுக்கிற ஒரு அரசியல்வாதியா தான் தலைவர் நம்மளை வளர்த்திருக்காரு. அந்த முறையில் இது கொடுக்கறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது கரெக்டான இடத்துக்கு போய் சேருதுன்னு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு.